ஸ்மோக் பிஸ்கெட் சாப்பிட்டு சிறுவன் அவதியடைந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து சென்னையில் திரவ நைட்ரஜன் உணவுப் பொருட்களை ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. திரவ நைட்ரஜன் என்ன விதமான ஆபத்துக்களை ஏற்படுத்தும்? மருத்துவர்கள் கூறுவது என்ன? கர்நாடகாவைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் ஸ்மோக் பிஸ்கட்டை குடும்பத்தினருடன் சென்று ஆசையாய் வாங்கி சாப்பிட்டுவிட்டு மூச்சு விட முடியாமல் துடிதுடித்த வீடியோ காட்சிகள் தான் இவை. திரவ நைட்ரஜனால் சிறுவனுக்கு நேர்ந்தது என்ன? அண்மையில் திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட வீடியோ ஒன்று பெற்றோரிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியது. அதில் ஸ்மோக் பிஸ்கட் சாப்பிட்ட சிறுவன் வயிற்றை பிடித்தபடி அம்மா அம்மா என கத்தி சிறிது நேரத்தில் மயக்கமடைவது போன்ற காட்சி உள்ளது. ஸ்மோக் பிஸ்கட் சாப்பிட்ட சிறுவன் இறந்து விட்டதாகவும் தகவல்கள் பரவின. ஆனால் ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு அந்த சிறுவன் காப்பாற்றப்பட்டதாக பின்னர் தகவல்கள் வெளியானது. உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த திரவ நைட்ரஜன் குழந்தைகள் சாப்பிடும் பிஸ்கட் மற்றும் ஐஸ்கிரீம்களில் எப்படி பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறது என்பதுதான் தற்போது பெரும் கேள்வியாக எழுந்துள்ளது. இந்த திரவ நைட்ரஜன் நிறம், மனம் மற்றும் சுவையற்ற வாயு ஆகும். இதன் வெப்பநிலை -196 டிகிரி செல்சியஸ் என கூறப்படுகிறது. திரவ நைட்ரஜன் எந்த பொருளையும் உடனடியாக உறைய வைக்கும் திறன் கொண்டது. இதை பெரும்பாலும் தொழில் நிறுவனங்கள், மருத்துவ ஆய்வகங்களில் மட்டுமே பயன்படுத்துவார்கள். பல நாடுகளிலும் இந்த திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி பிஸ்கட், ஐஸ்கிரீம் ஸ்மோக் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடாது என மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் எச்சரித்துள்ளனர். திரவ நைட்ரஜனை உணவுப் பொருட்கள் மீது பயன்படுத்தும் போது அதை உண்பவர்களுக்கு மூச்சு குழாய் மற்றும் நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குழந்தைகளுக்கு திரவ நைட்ரஜன் மூலம் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களை கொடுக்க வேண்டாம் எனவும், உணவு விடுதிகளிலும் நைட்ரஜன் கலந்த உணவுகளை விற்கக்கூடாது எனவும் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, விழிப்புணர்வுக்காக நம்ம உடனடியாக தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஹோட்டல்ஸ், மால்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம கணக்கெடுக்கிறோம். இன்றைக்கி சென்னை முழுக்க நான் மால்ஸு, கல்யாண மண்டபம், இங்கே பார்ட்டி, இந்த டெண்டர் பார்ஸு, இங்கே எல்லாமே நான் கணக்கெடுத்திருக்கேன். அது நம்ம உணவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, அது உணவு கிடையாது. உணவு ரூபத்தில் நம்ம எடுக்கக்கூடாது. அது எடுத்தோம்னா கண்டிப்பாக உடல் உபாதைகள் வரும். அதில் எழுதி 100% நான் சொல்கிறது உண்மை. அதனால் இது யாருமே இந்த லிக்விட் நைட்ரஜனை உணவாக கருதி எடுக்க வேண்டாம். அது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பேரண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இது யாரெல்லாம் ஹேண்டில் பண்ணாங்களோ அது இன்றைக்கி அந்த லிக்விட் நைட்ரஜனை வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாவது என்ன வேணுமாலும் பண்ணிக்கலாம். ஆனால் உயிரோடு நம்ம விளையாடக்கூடாது. அதுதான். ட்ரை ஐஸை சாப்பிடுவதால் குழந்தைகளுக்கு கண் பார்வை மற்றும் பேச்சு பறிபோகும் ஆபத்து இருப்பதாகவும், உயிரிழப்புகள் நேரலாம் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் திரவ நைட்ரஜன் உணவுப் பொருட்கள் சென்னையில் விற்கப்படுகின்றனவா என்பதை ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். மேலும் திரவ நைட்ரஜன் கலந்த உணவுப் பொருட்களை ஆய்வு செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஏற்கனவே பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டு தடை விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் ஸ்மோக் பிஸ்கட் அடுத்த புயலாக உருவாகி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.